வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. வேதத்திலே இருக்கின்ற சம்பவங்கள் மாத்திரமல்ல, கதாபாத்திரங்களும் நமக்கு நிறைய ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த ஒரு மனிதனை குறித்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யூத அதிகாரியான நிக்கோதேமு. இவர் ஒரு யூத போதகர், பரிசேயர், சனகரிப் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தவர் மற்றும் அந்த நாட்களில் எருசலேமில் இருந்த 3 பெரிய பணக்காரர்களில் ஒருவர் என பாரம்பரியம் கூறுகின்றது. இரவிலே மறைமுகமாக இயேசுவை சந்திக்க வருகின்றார். இவர் இயேசு செய்த அற்புதங்களை மையமாக வைத்து இயேசுவினிடத்திலே தன் உரையாடலை ஆரம்பிக்கின்றார். ஆனால் இயேசுவோ உடனடியாக மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற சத்தியத்தை முதலாவதாக கூறுகின்றார். யோவான் சுவிசேஷத்தில் 3 இடங்களில் இவரை குறித்த குறிப்புகளை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, மறைமுகமாக ஆண்டவரை நேசித்த நிக்கோதேமு. அந்நாட்களில் யூத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடாது என கட்டளை பிறப்பித்திருந்தனர். யோவான் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஆனாலும் நிக்கோதேமு இரவிலே மறைமுகமாக வந்து இயேசுவை சந்திக்கின்றார். சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போதும் இயேசுவை சந்திக்க தைரியமாக வந்தார். அன்பு பயமறியாது அல்லவா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறையுள்ளவராக நிக்கோதேமு இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அக்கறை அணுகுமுறை காணப்பட வேண்டும். இரண்டாவது, மனம் திறந்து பேசின நிக்கோதேமு. யோவான் 7ஆம் அதிகாரம் 52, 53 வசனங்களில் சனகரிப் சங்கம் இயேசுவுக்கு விரோதமாக பேசின பொழுது செயல்பட்ட போது நிக்கோதேமு இப்படியாய் கூறுகிறார். அவர் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாமா என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என தைரியமாக இயேசுவுக்கு ஆதரவாய் பேசுகின்றார். தான் இயேசுவின் பக்கம்தான் என்பதை அங்கே தைரியமாக வெளிப்படுத்துகின்றார். இயேசுவை நேசித்தால் இயேசுவுக்காய் வாழ்வோம், எந்த இடத்திலும் சாட்சியாக நிற்போம். இன்று நாம் இயேசுவுக்காக என்ன செய்கின்றோம்? நாம் அவரை நேசிப்பதை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகின்றோம்? எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கின்றது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என வேதம் சொல்லுகின்றது. சமயம் வாய்க்காவிட்டாலும் என்றால் அதை எப்படி புரிந்து கொள்வது? நம்முடைய சாட்சியின் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாகவும் இயேசுவை நாம் பிறருக்கு காண்பிப்பது. மறைவாக நேசித்த நிக்கோதேமு இங்கே மனதார பேசுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். மூன்றாவதாக, மறுபடியும் பிறந்ததை உலகிற்கு நிரூபித்த நிக்கோதேமு. இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தவுடன் அவருடைய ஐக்கியம் மாறுகின்றது. யோவான் 19ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்களில் நிக்கோதேமு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்போடு இணைந்து இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதை காண்கின்றோம். யார் இந்த யோசேப்பு? இயேசுவின் அந்தரங்க சீஷன், யூதர்களின் ஆலோசனைகளுக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவன், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன், உத்தமன், நீதிமான், ஆலோசனைக்காரன் என வேதம் கூறுகின்றது. ஆம், இவரோடு நிக்கோதேமு காணப்படுகின்றார். பரிசேயர்களோடு இருந்தவர் இங்கே யோசேப்போடு இருக்கின்றார். மறுபடியும் பிறந்தவர்கள் தங்கள் ஐக்கியத்தை தேவனுடைய பிள்ளைகளோடு
இணைத்து கொள்ளுவார்கள். மறைவில் இருந்தவர் முழுவதுமாய் வெளியே வருகின்றார். இயேசுவின் சரீரத்தை சுமக்கின்றார். அன்பானவர்களே, இந்த 3 பண்புகளையும் இணைத்து பாருங்கள். நிக்கோதேமுவின் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்பட்டது. ஆண்டவரை சந்தித்தார், ஆண்டவருக்காய் பேசினார், ஆண்டவருக்காக வாழ்ந்து காண்பித்தார். அன்பானவர்களே, இந்த வளர்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். மறைமுகமாக நேசித்தார், மனதார பேசினார், மறுபடியும் பிறந்ததை நிரூபித்தார், மனிதர்களோடு இருந்த ஐக்கியத்தை மாற்றினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சி காணப்பட வேண்டும். இந்த நிக்கோதேமுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். இவரிடத்திலே காணப்பட்ட பண்புகள், வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுவதாக. நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.